ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி தேன் மிட்டாய், அதுவும் மாவு எதுவுமே இல்லாமல் மிச்சமான இட்லியை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 2 இட்லி எடுத்திருக்கேன். இது 2 இட்லி தான் இங்கே மிச்சமாக இருந்துச்சு, அதனால் 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஆனால் மாவு புளிக்காததாக எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி முந்தின நாள் நைட் அரைச்சி அடுத்த நாள் காலையில் ஊற்றின இட்லி இது. ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். புளிச்சதுன்னா நல்லா இருக்காது, அந்த புளிப்பு டேஸ்ட்டு வரும். அதனால் புளிக்காத இட்லியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன பாலாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையிலையுமே கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஒரு இட்லிக்கு 12 உருண்டை எனக்கு வந்துச்சு. இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானோன்னே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி பாலை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது குறுகலான பேனு, அதனால் ஆயில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலியும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாகவே நல்லா பொரிக்க வைங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது நான் கலர் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் பாப்பாக்காக அது கலர் இல்லாமல் செஞ்சேன். இது கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேன் மிட்டாய்க்கு, அதுக்காக கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல உருண்டையாக உருட்டினாலே போதும். இப்போ எல்லா பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயோட ஃப்ளேம் ரொம்ப முக்கியம், மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளேயே நல்லா வேகும். இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டும். இப்போ கலர் சேஞ்ச் ஆனோன்னே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் நான் சோடாப்பு எதுவுமே சேர்க்கல, சாதாரண இட்லியும் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுவே நல்லா புஃப்னு தான் வந்துச்சு. அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லை. சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டா அதுவே போதும். இப்போ எல்லா பால்ஸும் ரெடியாக இருக்குது. அது ஃபஸ்ட் பேட்ச் நான் போட்டது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் செகண்ட் பேட்ச் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சர்க்கரை பாகு ரெடியானோன்னே அதில் இது சேர்த்துக்கலாம். 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா அந்த ஜீரெல்லாம் இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி மாவு மட்டும் புளிக்காத மாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இட்லி மாவு புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.